நன்றி. நிறைவு சுற்றின் நிறைவு பேச்சாளராக திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கண்ணதாசன் சொன்னான், குளம் மட்டும் இருந்தது குமுதம் இல்லை, குலைக்காம்பு நின்றது கனிகள் இல்லை, களம் மட்டும் இருந்தது வாழை காணோம், கடைகண்டான் பொருளை காணோம் என்றான் கண்ணதாசன். அந்த பாட்டுக்கு இவர்கள் சரியாக பொருந்தி வந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. சமூக வலைத்தளங்களால் இந்த சமூகம் செதுக்கப்படுகிறது என்பதிலே எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. குறை இருக்கிறதா என்று கேட்டால் குறை அதிகமாக இருக்கிறது. நிலவென்றால் களங்கம் இருக்கும், நெல்லென்றால் உமி இருக்கும், நீரென்றால் பாசி இருக்கும். ஆனால் சமூக வலைத்தளமே பாசி படர்ந்து கிடக்கிறது. என்ன ஆயிடுச்சுன்னா, சமூக வலைத்தளம் காதல் இருந்த இடத்தில் காமத்தை கொண்டு வைத்து விட்டது. சமூக வலைத்தளங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தகுதி ஒட்டி அவர்களுக்கான தீனியை அது போடுகிறது. ஆனால் அதிலே ஆபாசம்தான் விஞ்சி கிடக்கிறது, அநியாயத்தின் கொடிதான் உயரப் பிறக்கிறது. சமூக வலைத்தளங்கள் என்னுடைய மனதில் மகரந்த சேர்க்கையை செய்வதற்கு பதிலாக என்னுடைய மனதில் இருட்டை இறக்குமதி செய்கிறது. என்னுடைய மூளையில் அறிவை புகுத்துவதற்கு பதிலாக என்னுடைய மூளையில் ஒரு அந்தகாரத்தை இன்றைக்கு இறக்கி கொண்டிருக்கிறது. அதை எப்படி இனம் காண்பது என்பதை வள்ளுவனே சொல்லுகிறான், கற்பவை கற்றவை. எதை அன்னைக்கும் ஆபாச புக் இருந்திருக்கு, அன்னைக்கும் ஆகாத நூல்கள் இருந்திருக்கு. எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது, கற்பவை கற்றபின் அப்படின்னா. ஆகவே எதை பார்க்க வேண்டும் என்கிற தெளிவு மக்களுக்கு வர வேண்டும். அதற்கு இந்த விவாத அரங்கம் ஒரு வாசல் திறந்து வைத்திருப்பதாகவே கருதி நன்றி சொல்லி, எப்போது இன்னி என்னை ஓசூர் அழைக்கும், அப்போது எப்போது வரும் என்று கேட்டு அப்போதுக்காக காத்திருக்கிறேன். இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.